புத்தகத்திலே பக்கம் எண் 22. 20 முதல் 24 மதிப்பெண்கள் வருகின்ற எளிமையான ஒரு பகுதி. பொதுவாக இதை நாம் கடந்து செல்வது உண்டு. கடந்து செல்லாமல் கொஞ்சம் இதில் நாம் கரைந்து சென்றோம் என்றால் இந்த மதிப்பெண்ணை எளிதாக பெற்றுவிடலாம். இதற்கு மனப்பாடம் செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. ஏனென்றால் சில நேரங்களில் ஒரு பத்தியை கொடுத்து அந்த பத்தியிலே இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த பத்தியிலே இருந்து விடைகளை கேட்பார்கள். மனப்பாடமாக படிக்க வேண்டாம். புரிந்து கொண்டாலே போதும், எளிமையாக மதிப்பெண்ணை பெற்றுவிடலாம். உறுதியாக சொல்கின்றேன், 20 முதல் 24 மதிப்பெண்கள், அதாவது நம்முடைய கேள்வித்தாளில் 7x2 14 மதிப்பெண் என்று ஒரு பகுதி வரும். அந்த பகுதியில் வருகின்ற 7x2 14 மதிப்பெண்ணில் இலக்கணத்திலிருந்து 3 கேள்விகள் தான் இடம்பெறும். பகுபத உறுப்பு இலக்கணம், புணர்ச்சி விதி, இலக்கண குறிப்பு. அதை தாண்டி வருகின்றது அத்தனையும் மொழிப்பயிற்சிகள். இந்த மொழிப்பயிற்சிக்குரிய கேள்விகள் அத்தனையுமே இந்த மொழியை ஆழ்வோம், மொழியோடு விளையாடு, நிற்க அதற்கு தக என்ற பகுதியில் இருந்து தான் இடம்பெறும். இதை தாண்டி அடுத்தது 4 கேள்விகளை தந்து எவேனும் 5 கேள்விகளை தந்து எவேனும் 3னுக்கு விடையளி என்று சொல்லுவார்கள். அதன் ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண். இதனுடைய பகுதியும் இங்கிருந்து தான் வரும். எனவே அன்பு மாணவர்களே, கொஞ்சம் இதில் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதும். நான் உங்களை மனப்பாடம் செய்ய சொல்லவில்லை. கொஞ்சம் நீங்கள் இந்த பகுதியை ஒரு முறை உங்கள் புத்தகத்தை அப்படி திருப்பி இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து வைத்து கொண்டீர்கள் என்றால் கேட்கின்ற கேள்விக்கு எளிதாக நாம் விடையெடுத்து சொல்லலாம். அதே நேரத்தில் இவை அத்தனையுமே நம்முடைய மொழியை அதிகமாக அறிந்து கொள்ளவும், அதே நேரத்தில் நாம் புதிதாக எழுதி கற்றுக்கொள்ளவும் இவை உதவி செய்யும். எனவே இந்த பாடத்திட்டத்தில் மிக சிறப்பாக இந்த பகுதியை வைத்திருக்கின்றார்கள். இதை நாம் கடந்து செல்வதை விடவும் இதில் நாம் கொஞ்சம் கரைந்து செல்வோமா? பாடத்திற்கு போவோம். இப்போ பக்கம் 22 இருக்கின்றோம். மொழியை ஆழ்வோம் என்று ஒரு பகுதி தந்திருக்கின்றார்கள். இதிலே சான்றோர் சித்திரம் என்று ஒன்று தந்திருக்கின்றார்கள். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவரை பற்றிய செய்திகள் இதிலே இடம்பெற்றிருக்கின்றன. இது முடிந்ததும் இதை நீங்கள் ஒரு முறை வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். வாசித்தால் தான் இதற்கான விடைகளை நீங்கள் எழுத முடியும். இப்பொழுது நான் விடைகளை சுருக்கமாக சொல்லிவிடுவேன். இருந்தாலும் நீங்கள் வாசிக்க வேண்டும். வாசித்தால் இதனுடைய விடையை எளிதாக எழுதிவிடலாம். இதில் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன், இந்த பத்தினுடைய முதல் வரி அப்படிதான் வரும். தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன், இத்தொடரில் புலமை கதிரவன் என்பதற்கான இலக்கண குறிப்பு என்ன? விடையை எழுதி கொள்ளுங்கள். இலக்கண குறிப்பு உருவகம். புலமை கதிரவன் என்பதனுடைய இலக்கண குறிப்பு உருவகம். அடுத்ததாக அடுத்த கேள்வி, மேற்கண்ட பத்தியில் இடம்பெற்றுள்ள உவமை உருவக தொடர்களை கண்டறியுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உவமை தொடர் எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை பாருங்கள். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார், அதற்கு கீழே 1815 இருந்து 1876 என்று அடைப்பு குறிப்பிட்டிருக்கோம். அதுக்கு கீழே ஒரு வரி இருக்கும் பாருங்க. ஆகியோரிடம் பூக்கள் சென்று தேன் உண்ணும் வண்டு போல். இதை குறித்து கொள்ளுங்கள். தேன் உண்ணும் வண்டு போல், இதுதான் இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உவமை. இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உருவகம் என்ன? இந்த சான்றோர் சித்திரம் அப்படி தொடங்கக்கூடிய முதல் வரியில் இருக்கக்கூடிய புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ் மொழி பெரும்புலவர் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். இருக்குதா? பார்த்துட்டீங்க இல்லையா? இதுதான் என்னது? உருவகம். அப்போ 2வது கேள்விக்கு விடையும் பார்த்தாச்சு. 3வது கேள்வி, மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர், விடைக்கேற்ற ஒரு வினாவை அமைக்க என்று கேட்டிருக்கின்றார்கள். குறிப்பெடுப்பதற்கு பென்சிலை கையில் வைத்திருப்பீர்கள். நான் இப்பொழுது அந்த வினா ஏற்ற வினாவை சொல்லுகின்றேன், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். வினா, மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் எடுத்துருங்க. எப்புராணங்கள் 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 அதே தான் பாடுவதில் சிறந்தவர், ஒரு கொஸ்டின் மார்க், அவ்வளோதான். விடைக்கேற்ற வினா வந்து விட்டது. தலப்புராணங்களை மட்டும் எடுத்துவிட்டு மீனாட்சி சுந்தரனார் எப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். அப்போ இந்த கேள்வியும் பார்த்தாச்சு.
அடுத்ததாக 4வது கேள்வி, பத்தியில் மொழி முதல் எழுத்துக்களை கொண்டு நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பத்தியில் மொழி முதல் எழுத்துக்கள், ஏற்கனவே நாம் மொழி முதல் எழுத்துக்கள் 22 உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றோம் இலக்கண பகுதியிலே. எழுத்துக்களை கொண்டு அமைந்த எவை எவை வடமொழி சொற்கள்? அப்படி பார்த்தா நிறைய நம்ம தமிழ் சொல் தான் எழுதணும், ஆனால் இவை வடமொழி சொற்கள். ஆனால் நம்முடைய மொழி முதல் எழுத்துக்களை அவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றன. அவை எவை எவை என்று சொல்ல கேட்டிருக்கின்றார்கள். குறித்து கொள்ளுங்கள். 1 கதிரவன். எழுதிடுங்கள் மாணவர்களே. கதிரவன் மொழி முதல் எழுத்து கா வந்திருக்கிறது. இது ஒரு வடமொழி சொல், கதிரவன். அடுத்தது மகா வித்வான். மகா வித்வான் எழுதிக் கொள்ளுங்கள். மகா வித்வான். 3வதாக புராணங்கள். 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 அடுத்ததாக இருப்பது எகம அந்தாதி. ஒரு வார்த்தை அந்த பத்தியிலே வருகின்றது, எகம அந்தாதி. இவைதான் நம்முடைய மொழி முதல் எழுத்துக்களை பெற்று வந்திருக்கக்கூடிய வடமொழி சொற்கள். எனவே 4வது வினாவுக்குரிய விடையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ 5வது ஒரு வினா இருக்கின்றது. அதாவது விளங்கினார். இதனுடைய பகுபத உறுப்பிலக்கணம் கேட்கிறார்கள். இதனுடைய பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி பிரிக்க வேண்டும்? பகுதியை நம்ம ஏற்கனவே முதல் 7இல் பகுதி உறுப்பிலக்கணத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றோம். பிரிக்க வேண்டியது விலங்கு. விலங்கு கூட்டல் இன் கூட்டல் விளங்கினார் ஆர் என்று பிரிக்க வேண்டும். எழுதிக் கொள்ளுங்கள். விலங்கு என்பது பகுதி, இன் என்பது இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. குறித்துக் கொள்ளுங்கள். இந்த பத்தினுடைய கேள்விகளுக்கான பதிலை நாம் பார்த்துவிட்டோம். இப்படித்தான் தருவார்கள். இது நமக்கு எளிதாக எழுதினால் 4 மதிப்பெண்ணை அப்படியே பெற்றுக்கொண்டு சென்று விடலாம். அடுத்ததாக இருக்கின்ற பகுதி தமிழாக்கம் தருக. இதையும் கேட்பார்கள். முதல் வாக்கியம், த பென் இஸ் மைட்டர் than த ஸ்வாட். இது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லுகின்றேன், குறித்துக் கொள்ளுங்கள். வாளின் கூர்மையை விட பேனாமுனை கூர்மையானது. வாளின் கூர்மையை விட பேனாமுனை கூர்மையானது. 2வது, winners do not do different things, they do things differently என்று வருகின்றது. இதனுடைய பொருள் என்ன? வெற்றியாளர்கள் மாறுபட்ட செயல்களை செய்வதில்லை. எழுதிக் கொள்ளுங்கள். வெற்றியாளர்கள் மாறுபட்ட செயல்களை செய்வதில்லை. அவர்கள் தாங்கள் செய்வதையே வித்தியாசமாக செய்கிறார்கள். வெற்றியாளர்கள் மாறுபட்ட செயல்களை செய்வதில்லை. அவர்கள் தாங்கள் செய்வதையே வித்தியாசமாக செய்கிறார்கள். இதுதான் 2வது. 3வது, a picture is worth 1,000 words. இதற்கு ஓர் ஓவியம். எழுதிக் கொள்ளுங்கள். ஓர் ஓவியம் 1000 வார்த்தைகளுக்கு சமம். ஓர் ஓவியம் 1000 வார்த்தைகளுக்கு சமம். வார்த்தைகளுக்கு சமம். அடுத்ததாக இருக்கக்கூடியது 4வதாக, work while you work and play while you play. இது உங்களுக்கு தெரிந்தது தான். வேலையின் போது வேலையை செய். work will you work. வேலையின் போது வேலையை செய்.
ப்ளே வில் யூ ப்ளே, விளையாடும் போது விளையாடு. வேலையின் போது வேலையை செய், விளையாடும் போது விளையாடு. அடுத்து ஐந்ததாக, நாலேஜ் ரூல்ஸ் த வேர்ல்ட். இதற்கு அறிவு உலகத்தை ஆள்கிறது. குறித்துக் கொள்ளுங்கள், அறிவு உலகத்தை ஆள்கிறது. இதுவும் கேள்வியிலே இடம்பெறும். அடுத்ததாக, பிறமொழி சொற்களுக்கு தமிழாக்கம் செய்க என்று கொடுத்திருக்கின்றார்கள். நான் கொஞ்சம் சொல்லுகின்றேன், நீங்கள் குறித்து கொண்டீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும். வாடகை என்பது ஒரு பிறமொழி சொல். இதற்கான தமிழ் சொல் குடி கூலி. இதற்கான தமிழ் சொல் குடி கூலி. குறித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, இதற்கான தமிழ் சொல் குடி கூலி. அடுத்ததாக மாதம். இது மாதம் எதை குறிக்கும்? மாதம் என்பது திங்கள். மாதம் என்றால் திங்கள். அடுத்தது போலீஸ். போலீஸ் என்றால் தெரியும் எல்லோருக்குமே, காவல். அடுத்தது நிச்சயம், உண்மை, உண்மை அல்லது அதை உறுதி என்றும் சொல்லலாம், உறுதி. உத்தரவாதம், உறுதிமொழி. உறுதிமொழி, உத்தரவாதம், உறுதிமொழி. சந்தோஷம், மகிழ்ச்சி. குறித்துக் கொண்டீர்களா? சந்தோஷம் என்றால் மகிழ்ச்சி. அடுத்ததாக சம்பளம். சம்பளம் என்றால் என்ன? சம்பளம் என்றால் ஊதியம். ஊதியம் அல்லது அதை வருவாய் என்றும் சொல்வார்கள், வருவாய். ஞாபகம், நினைவு. ஞாபகம் என்றால் நினைவு. வருடம், ஆண்டு. வருடம் என்றால் ஆண்டு. தேசம், தேசம் என்றால் நாடு. தேசம் என்றால் நாடு. வித்தியாசம், வித்தியாசம் என்றால் வேறுபாடு. வித்தியாசம் என்றால் வேறுபாடு. குறித்துக் கொள்ளுங்கள். உற்சாகம், உற்சாகம் என்றால் புத்துணர்வு. உற்சாகம் என்றால் புத்துணர்வு. அதை எப்படியும் சொல்வார்கள்? ஆனந்தம் என்றும் சொல்வார்கள். புத்துணர்வு அல்லது அதை ஆனந்தம் என்றும் சொல்லலாம். அடுத்ததாக விசா என்ற வார்த்தை இருக்கின்றது. இந்த விசா என்பதை எப்படி நாம் தமிழ்படுத்த வேண்டும்? விசா என்பதற்கு நுழைவு இசைவு. நுழைவு இசைவு, விசா, நுழைவு இசைவு. பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்டுக்கு தமிழ் சொல் என்ன? கடவு சீட்டு. கடவு சீட்டு, இதை பாஸ்போர்ட் என்று சொல்வார்கள். அடுத்ததாக கம்பெனி. கம்பெனிக்கு நிறுவனம். நிறுவனம் அல்லது இதை எப்படியும் சொல்வார்கள்? தொழிலகம் என்றும் சொல்வார்கள். நிர்வாகம் அல்லது நிறுவனம் அல்லது தொழிலகம். தொழிலகம் என்றும் சொல்வார்கள். அடுத்ததாக பத்திரிகை. பத்திரிகையை இதழ் என்று சொல்ல வேண்டும். பத்திரிகையினுடைய தமிழ் சொல் இதழ். அடுத்தது கோரிக்கை. கோரிக்கை என்பது வேண்டுகோள். கோரிக்கை என்பது வேண்டுகோள். கோரிக்கையை வேண்டுகோள் என்று எழுதிக் கொள்ளுங்கள், வேண்டுகோள். யுகம். யுகம் என்பது ஆண்டு. யுகம் என்பது ஆண்டு. குறித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. அடுத்ததாக ராஜ்யம் என்ற வார்த்தை இருக்கின்றது. இந்த ராஜ்யம் என்பது எதை குறிக்கும்? ராஜ்யம், ராஜ்யம் என்பது அரசாட்சி. ராஜ்யம் என்பது அரசாட்சி. சரித்திரம். சரித்திரம் என்பது வரலாறு. சரித்திரம் என்பது வரலாறு. முக்கியத்துவம். முக்கியத்துவம் என்பது முதன்மை. முதன்மை, இதை முதன்மை என்றும் சொல்லலாம், முன்னுரிமை என்றும் சொல்லலாம். முன்னுரிமை, முதன்மை அல்லது முன்னுரிமை. சொந்தம். சொந்தம் கேளீர். கேளீர் என்றும் சொல்லலாம், உறவு என்றும் சொல்லலாம். உறவு என்றும் சொல்லலாம். சமீபம். சமீபம் என்பது, சமீபத்தை எப்படி சொல்லலாம்?
சமீபத்தை அருகில் அருகில் என்று சொல்லலாம், அல்லது அதை அண்மை என்றும் சொல்லலாம். பக்கத்தில், அதுதான் அண்மை, சமீபம். தருணம் என்பது வேளை, வேளை குறித்து கொண்டிருக்கலாம் மாணவர்களே. இதுதான் பிறமொழி சொற்கள். அதற்கான தமிழ் சொற்களை இப்பொழுது நாம் பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக கீழிருக்கும் கீழ்காணும் ஒரு நிகழ்ச்சி நிரலினை படித்து செய்தி கட்டுரையாக மாற்றுக. அச்செய்தியினை நாளிதழில் வெளியிட வேண்டி முதன்மை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுக என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இதுதான் அந்த செய்தி. இது ஒரு அறிவிப்பு செய்தியாக இருக்கின்றது. இதை நாம் பத்திரிகை செய்தியாக மாற்ற வேண்டும். பத்திரிகை செய்தியாக மாற்றி அதை பத்திரிகையிலே வெளியிடுவதற்கு அந்த முதன்மை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும். எனவே இதை நாம் செய்தியாக்க வேண்டும். முதலில் செய்தியாக்கிவிட்டு ஒரு கடித வடிவத்தில் கொண்டு வர வேண்டும். இப்பொழுது அனுப்புனர் பெறுநர் போட்டு தான் எழுத வேண்டும். அனுப்புனர் உங்களுடைய பெயரை போட்டுக்கொள்ளலாம், உங்களுடைய வகுப்பு பிரிவை போட்டுக்கொள்ளலாம், நீங்கள் எந்த பள்ளி எந்த மாவட்டம் என்பதையும் போட்டுக்கொள்ளலாம். பெறுநரை பொறுத்த மட்டில் முதன்மை ஆசிரியர் ஒரு குறிப்பிட்ட நாளிதழுடைய பெயரை போட்டுக்கொள்ளலாம். அது நீங்கள் இருக்கின்ற மாவட்டத்தையும் குறித்து கொள்ளலாம். எழுத வேண்டியது மதிப்புக்குரிய ஐயா. சொல்வதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மதிப்புக்குரிய ஐயா. அடுத்ததாக பொருள். செய்தியை நாளிதழில் வெளியிடுதல் தொடர்பாக, செய்தியை நாளிதழில் வெளியிடுதல் தொடர்பாக. வணக்கம், நான் எந்த பள்ளிக்கூடமோ அந்த பேர், நீங்கள் படிக்கின்ற பள்ளியில் எத்தனாம் வகுப்பு படிக்கின்றீர்கள்? தாங்கள் எமது பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்வினை நாளிதழில் செய்தியாக வெளியிட வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த செய்தி பின்வருமாறு என்று ஒரு பத்தியாக இந்த செய்தியை, இங்கிருக்கின்ற இந்த தகவலை நாம் இப்பொழுது செய்தியாக்க போகின்றோம். மாதந்தோறும் திங்கள் கூடுகை, மாதந்தோறும் திங்கள் கூடுகை, கூடுகைக்கு அரியன கேள் புதியன செய், அரியன கேள் புதியன செய் என்ற தலைப்பில் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்த்தாய் வாழ்த்தை அடுத்து, இங்கே வந்துவிட்டது தான் தமிழ்த்தாய், தமிழ்த்தாய் வாழ்த்தை அடுத்து மாணவர் ஒருவருடைய பெயர் என்ன பெயர் போட்டிருக்கு? இலக்கிய செல்வன். தமிழ்த்தாய் வாழ்த்தை அடுத்து மாணவர் இலக்கிய செல்வன் வரவேற்புரை ஆற்றுகிறார். நிகழ்வுக்கு தலைமை ஆசிரியர் திரு எழிலன் அவர்கள் தலைமை உரை ஆற்றுகிறார். தலைமை உரை. நிகழ்வுக்கு தலைமை ஆசிரியர் திரு எழிலன் தலைமை உரை ஆற்றுகிறார். நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள கவிஞர் வாணி அவர்கள் புலம்பெயர் தமிழரின் வாழ்க்கை என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றுகிறார். அதைத் தொடர்ந்து மாணவர் ஏஞ்சலின் நன்றியுரை ஆற்ற இறுதியாக நாட்டுப்பண் நினைவு இனிதே நிறைவடைகிறது. ஒரு பத்தியாக கொண்டு வந்து விட்டோம். இவ்வளவுதான் நீங்கள் எழுதணும். பிறகு இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள உங்களுடைய பெயர், இந்த பக்கம் இடம், அதன் பிறகு கடிதம் எழுதிய நாள், அதன் கீழ் உரைமேல் முகவரி, அதே தான் திரு முதன்மை ஆசிரியர், அந்த நாளிதழுடைய பெயர், மாவட்டம். இவ்வளவு நீங்கள் எழுதினா உங்களுக்கு உரிய மதிப்பெண் வழங்கப்படும். இதைத் தொடர்ந்து மொழி ஆழ்வும் பகுதியில் இருப்பது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. இந்த பத்தியை நன்றாக படித்து கொள்ளுங்கள், வாசித்து கொள்ளுங்கள். இது பக்கம் 24 இடம்பெற்றிருக்கின்றது இந்த பத்தி. இதை நன்றாக நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள். இதற்கு கீழே சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான விடைகளை இப்பொழுது நான் சொல்லுகின்றேன். நீங்கள் பத்தியை ஒரு முறை வாசித்து கொள்ளுங்கள். தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பல்வேறு பொருள்கள் யாவை? இந்த பத்தியிலே அதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பல்வேறு பொருள்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எவையெல்லாம் என்றால், இனிமை, குறித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, இனிமை, பண்பாடு, பண்பாடு, இனிமை, பண்பாடு, அகப்பொருள், அகப்பொருள், மொழி, அகப்பொருள், மொழி, கவிதை, கவிதை, பல்கலைப்புலமை, பல்கலைப்புலமை, பல்கலைப்புலமை. அடுத்ததாக கலைப்புலமை, கலைப்புலமை,
அடுத்ததாக அழகு, அடுத்ததாக மென்மை, அடுத்ததாக பாட்டு. இவை தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பல்வேறு பொருட்கள் ஆகும். அடுத்த கேள்வி, பத்தியில் உள்ள அளவடைகளை கண்டறிக. பத்தியை வாசிக்கின்ற போது நாம் கண்டுபிடித்து விடலாம். 2 அளவடைகள் இருக்கின்றன. ஒன்று அது என்ற ஒரு அளவடை சொல் இருக்கின்றது. அடுத்ததாக தளி இய என்ற ஒரு அளவடை சொல் இருக்கின்றது. இந்த அதுவும் என்பது செய்யுளிசை அளவடை. அதுவும் என்பது செய்யுளிசை அளவடை. செய்யுளிசை அளவடை. தளிய என்பது சொல்லிசை அளவடை. சொல்லிசை அளவடை. சொல்லிசை அளவடை. ஈ வந்தால் சொல்லிசை அளவடை. அடுத்ததாக 3வது ஒரு கேள்வி, தமிழ் என்றவுடன் உங்கள் மனதில் தோன்றுவதை ஒரு வரியில் குறிப்பிடுக. இதற்கு நான் விடை சொல்வதில்லை. ஏனென்றால் விடை சொன்னால் இது என்னுடைய மனதில் தோன்றியது. அன்பு மாணவர்களை, நீங்கள் உங்களுடைய மனதில் தமிழ் என்றவுடன் என்ன தோன்றுகிறது, இதை ஒரு வரியில் நீங்கள் எழுத வேண்டும். 4வது கேள்வி, திருப்பாவைக்கு ஆண்டாள் குறிப்பிடும் பெயர் என்ன? திருப்பாவைக்கு ஆண்டாள் குறிப்பிடும் பெயர் என்ன? இந்த பத்தியில் இடம்பெற்றிருக்கிறது. திருப்பாவைக்கு ஆண்டாள் சொல்லுகின்ற பெயர் தமிழ் மாலை. தமிழ் மாலை இருக்கிறது. தமிழ் மாலை. அடுத்ததாக இந்த பத்தியின் மைய கருத்திற்கேற்ப ஒரு தலைப்பிடுக. என்னிடம் கேட்டால் நான் சொல்லுகின்ற தலைப்பு இந்த பத்திக்கு தமிழின் சிறப்பு. நீங்கள் உங்களுக்கு என்ன தலைப்பிட வேண்டும் என்று இந்த பத்தியை வாசிக்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு புரியும். அந்த தலைப்பை நீங்கள் இட்டுக்கொள்ளுங்கள். தலைப்பை பத்தியாக எழுதிவிடாதீர்கள். தலைப்பு தலைப்பாகத்தான் இருக்க வேண்டும். சிறந்த ஒரு தலைப்பு என்பது 8 எழுத்துக்களுக்கு மிகாமல் இருப்பது தான் சிறந்த தலைப்பு.